நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காதது அப்படின்னா அது நேரம் மட்டும்தான். நேரத்தான் எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. அந்த டயத்தை இறுக்கி பிடிக்க வைக்க முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கும், நம்மளை தாண்டியும் கூட. அப்படிப்பட்ட அந்த நேரம் நமக்கு நல்ல நேரமாக அமைந்தால் அந்த நேரம் முடியும் முன்னே சில காரியத்தை செய்து கொள்வது நல்லது. அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகிறது. 2ஆம் வீட்டில் நிகழப்போகும் மகா பனிஷா பிசாசு யோகம். அதனால் உங்களிடம் இருந்து தப்பித்து ஓட போகும் உங்களுடைய எதிரியும் துரோகியும். ஸோ எதிரி துரோகி 2 பேரும் தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஓட போறாங்க, தள்ள போறாங்க. ஸோ அந்த மாதிரியா ஒரு நிகழ்வால் உங்களுக்கு கிடைக்க போகும் நிம்மதி, சந்தோஷம் அதோடு சேர்த்து குறிபார்த்து அடித்தால் நிச்சயம் நீங்கள் கோடியில் புரளலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காலகட்டம், பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக விரிவாக விளக்கம் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். அவர் உங்களுடைய ராசியில தான் இப்போது இருக்கிறாரு. 2025 மார்ச் மாசம் 29 ஒரு சனி பயிற்சி நடக்க போது சனிவன் உங்களுடைய ராசியை விட்டு விலகி 2ஆம் வீடான மீனத்துக்கு போறாரு. 2ஆம் வீடு அப்படின்றது நல்ல வீடு தாங்க. ஸோ 2இல் தனச்சனியாக, குடும்பச்சனியாக, வாக்குச்சனியாக மாறப்போகிறார் சனி பகவான். உங்க ராசிநாதன் மற்றவர்களுக்கு செய்யற மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டார், கவலையே பட வேண்டாம். ஸோ குடும்ப ரீதியான விஷயங்கள், பணப்புழக்கங்கள், வார்த்தை வாக்கு விஷயங்கள் இவை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இப்போ எந்த வருடமும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, ஏற்கனவே அங்க ராகுபவன் இருக்கிறார். ராகுவோடு இணைய போகிறார் இந்த சனி பகவான். ராகு எது பயிற்சியும் இந்த 2025 இருக்கு. 2025 மே மாசம் ராகு பயிற்சி அடைய போறாரு. எங்க போறாருன்னா கும்பத்துக்கு வர்றார். ஸோ இடைப்பட்ட நாட்கள், அதாவது மார்ச் முதல் மே வரை இந்த இடைப்பட்ட நாட்கள் மீன ராசியில ராகு மற்றும் சனி இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்க போறாங்க. ராகுவானவர் கும்பத்துக்கு தான் வர்றாரு. ஸோ கும்பத்தில் ராகு, 2இல் சனி. ராகு இருந்த வீட்டில் சனி, சனிவான் இருந்த வீட்டில் ராகு. ஸோ இந்த ஒரு பரிமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. ஸோ முக்கியமா இந்த ராகு சனி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 50 நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். குடும்ப ரீதியான ஒரு மாற்றங்கள், அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணை ரீதியான மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பம், குணமாற்றம், மனம் மாற்றம் ஏற்பட போகுது உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட. ஸோ குடும்ப பிரிவு, கணவனுடைய சண்டை சச்சரவு, வாழ்க்கை துணையால் கஷ்டம், வாழ்க்கை துணை சரியா புரிஞ்சுக்கல, அல்லது வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கத்தை அடிமையாயிட்டாங்க, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். அல்லது தவறான நபரை நான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டேன், அதுல இருந்து எனக்கு விடுதலை விமோச்சனம் கிடைத்தா போதும், அல்லது நான் வாழ்க்கை துணையிட்ட இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க எதை எதிர்பார்த்தீர்களோ அது வாழ்க்கை துணை மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல மாமியார் வீட்டு வழிகளில் சொத்தோ வரவோ லாபமோ கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சரி, இது வாழ்க்கை துணையை மட்டும் குறிக்கிறது இல்லை, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய கூட வேலை பார்க்கக்கூடியதையும் குறிக்கும். ஸோ அந்த விதத்துல பிசினஸ் பார்ட்னரால் ஏமாற்றப்பட்டிருந்தால், அல்லது தொழில் விஷயத்துல அவங்களால் நஷ்டம் ஏற்பட்டிருந்தா, அல்லது அவங்க சரியான ஒரு கோஆபரேட் பண்ணல, அதனால எனக்கு ஒரு பிசினஸ் வந்து ஒரு லாக் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சூழலில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பாராத லாபங்களும், அந்த பார்ட்னர்ஷிப்னா ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. குடும்ப சொத்து வரவேண்டியது இருக்கு, குடும்ப பங்கு, ஷேர், பணமோ தங்க நகை ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா குடும்பச்சனி அதுல ராகுவன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அது பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை போன்ற ஷேர் இது ஏற்பட்ட கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. வார்த்தையை காப்பாற்றுவார்கள். நீங்க எந்த வாக்கை கொடுத்தீங்களோ அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றிடுவீங்க. அதே போல உங்களுக்கு சில பேர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர்கள் நம்பி பணப்புழக்கம், பணம் முதலீடு பண்ணியிருப்பீங்க, அல்லது வேலை விஷயத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் இறங்கிய காரியத்தில் இப்போ நன்மை கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். இதுல உங்களை எதிர்த்த எதிரிகள் இடம் மாறி போவார்கள், உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பல விஷயத்தில் இருந்த முட்டுக்கட்டை விலகும், தொட்ட காரியம் தொடங்கும்.
குடும்பத்துல கூட தவறான நபருடைய தலையீடு, அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை. ஸோ அப்படிப்பட்ட நகரம் விளைவாங்க. ஸோ குடும்பத்துல சில துரோகிகள் இருந்தாலும், தொழில் பார்க்கக்கூடிய துரோகிகள் இருக்காங்க, எதிரி அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல துரோகிகள் இருக்காங்க, அப்படிப்பட்ட துரோகிகளும் விலகுவார். ஸோ அதனால குடும்பத்தில் ஒரு குழப்பம் தீர்ந்து நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். குடும்ப சொத்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான பங்கு ரீதியான ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் நல்ல விஷயமா ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இந்த மே மாதத்துக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் உருவாகும். ஸோ அதுக்குள்ள ஒரு கணக்கு வழக்க முடிச்சு குடும்ப ரீதியாக ஒரு மாற்றத்தை செஞ்சு முடிச்சு உங்களுக்கு வர வேண்டிய ஷேரை வர வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிக்க முடியும். ஸோ குறிபார்த்து அடித்தால் சில காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது. ஸோ இந்த டைமிங், இந்த ஒரு 50 நாட்கள், ஸோ நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கொஞ்சம் வேகத்தோடும் செயல்பட்டால் பல பிரச்சனைகளை தீர்த்து நீங்க நிம்மதியாக வாழ முடியும் அடுத்த கட்டத்துக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வேகத்தோடு முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டா, உங்களோட வயது மூத்தவர்கள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஸோ அவர்களால் ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு டார்ச்சர் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த டார்ச்சர் இருந்தா அவருடைய மாற்றத்தால் உங்களுக்கு பதவி, பட்டம், பெயர்ப்புகள் கிடைக்க போகுது. அப்படிப்பட்டவர்களால் தொல்லை இனி இல்லை. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தை வழியில் இருக்கக்கூடிய எதிரிகள், உறவுகளே எதிரியாக இருப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியா தேவையில்லாத டிராவல், பயணம், இடம் மாற்றம் இனிமே இருக்காது. ஸோ நிரந்தரமாக ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில் அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. இப்போ சனி ராகு 2ல் சேர்க்கை ஏற்பட்டிருக்குது. அதனால மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும். இந்த சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, இந்த லாட்ரி டிக்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, சில இல்லீகல் பிஸ்னஸ் மற்றும் கால்நடை சம்பந்தமான பிஸ்னஸ், ஸோ ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற விஷயங்கள், ஸோ இதன் மூலமாக நல்ல லாபம் பார்க்குறோம். நிலக்கரி, கிரானைட்டு, கல்குவாரி போன்ற விஷயத்தினால் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இங்கே உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட அல்லது எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு லாபம், தொழில் பார்ட்னர், தொழில் பிசினஸ், ஒரு கான்ட்ராக்ட், மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. அரசியல் தொடர்போ அல்லது கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரத்தில் இறங்கினாலோ, ஒரு கமிஷனை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ கண்டிப்பாக இந்த 50 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பொருளை ஏற்றுமதி அல்லது இறக்குமதி பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பணம் கிடைக்கும். அதோட பல வருஷமாக ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், அது வேற ஒரு ரீதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்த்த அந்த பணமானது இந்த 50 நாட்களில் மார்ச் 29 பின்னாடி மே மாதத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வசூல் பண்ணிக்கிங்க, அது உங்களுடைய திறமை. ஸோ காலமும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ வரமா மாற்றிக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி, உழைப்பு அங்கே தேவை கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டம். ஸோ தனச்சனி வாக்குச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு இணைவு. ஸோ ராகுன்றது அசுப கிரகம் மற்றும் சனி பகவானும் அசுப கிரகம், 2 கிரகமும் சேரும் பொழுது பிசாசு யோகம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அது உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கப்பட்டதுனால கண்டிப்பாக பண ரீதியான, குடும்ப ரீதியான, வாக்கு ரீதியான ஒரு லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நேரம் சரியில்லை. சரிங்களா? ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத நிம்மதி, சந்தோஷம், பணம் மற்றும் பெயர் புகழ், பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய சாமர்த்தியம். சரிங்களா? ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதிதாக வாக்குறுதி கொடுப்பது, மற்றவர்கள் குடும்பத்தில் தலையிடுறது, புதுசாக ஒரு பொறுப்பை தலையில் தூக்கி போட்டுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது. கார், வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது கவனம் தேவை. சரிங்களா? ஸோ அரசாங்க விஷயம், அரசாங்க பிரச்சனை அப்படி இருந்ததுல கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. ஸோ இதிலெல்லாம் பார்த்துங்க. அதேபோல் ஆடம்பரத்திற்காக, அழகத்திற்காக, கௌரவத்திற்காக செலவுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். கால பைரவர் வழிபாடு உங்களை பல கண்டங்கள், பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி உங்கள் கைக்கு காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. மேலும் அடுத்த பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.